ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மாந்தோப்பு வச்சுருக்கவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் அது. கிட்டத்தட்ட இது ஒரு மாந்தோப்பு. இது இந்த மரம்லாம் எப்படி பட்டு போயிருக்கு பாருங்களேன். எதனாலங்கிறது பார்ப்போம். மரமே கிட்டத்தட்ட ஒரு பெரிய தோப்பு தான், தெரியுதா? அந்த தண்டு துளைப்பான் புழுவால் தான் இந்த மரம் இந்த எல்லாமே இந்த மாதிரி ஆனது. மரமே ஒரு தோப்பே காலி பண்ணிக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட. இது எத்தனை மரத்தில் எந்தெந்த எவ்வளோ ஒரு பகுதியை அழிக்குது பாரு. நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம வீட்டில் உள்ளது போட்டிருப்போம். இது இன்னொரு இடத்துல உள்ளது. கீழே இருந்து ஆரம்பித்து அது எப்படி போதுவாங்க அந்த பூச்சி ஓட்டை ஓட்டையாக போட்டு மரத்தே காலி பண்ணி விட்ருது. இது பார்த்தீங்களா? எல்லாமே தண்டு துளைப்பானுங்கிற அந்த ஸ்டெம்போர மேங்கோ ஸ்டெம்போர இருப்பாங்க, அந்த புழுவோட வேலை தான். அதெல்லாம் இப்போ சின்ன சின்ன வீடாக இருந்தால் நம்ம பார்த்து கட் பண்ணி எடுப்போம். இதில் அந்தளவுக்கு தோப்புங்கும் போது அந்தளவுக்கு யாரும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இங்கே வந்து ஒரு நிர்வாகத்தில் உள்ளது, அதனால் யாரும் பண்ண முடியல. இந்த மரத்தை பாருங்கள், மரம் எவ்வளோ பெருசாக இருக்குது, ஆனால் கீழே எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த புழு. ஆனால் கொஞ்ச நாள் அந்த மரம் விழுந்துடும். மரத்தோட பகுதியெல்லாம் அப்படியே ஒரு ஒன்றா அப்படியே செயலுக்கு வச்சிருந்து கடைசியில் மரத்தை காலி பண்ணிடுது. இது ஆரம்பத்துலேயே சரி பண்ணணும், இல்லைனா நம்ம கொஞ்சம் கெமிக்கல் முறையில் மருந்து அப்படி தான் சரி பண்ணணும். அப்படியே ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் சேனலில், அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும், போய் பாருங்கள். அதை சரி பண்ணுறோம்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ஓரளவு சரி வரும். மரம் இப்போ எப்படி இருக்குன்னா புழு இல்லை, ஆனால் அந்த தடம் இருக்குது. நான் நோண்டியிருப்பேன், அந்த மரத்தில் எல்லாத்தையும் நோண்டியிருப்பேன், அந்த தடம் அப்படியே தான் இருக்குது, இன்னும் மூடலை. இது வந்து தோட்டத்தில் உள்ள கேணி, நல்லா பழமையான கேணி. தண்ணி எவ்வளோ கிடக்கு பாருங்கள். 2 கேணி இருக்குது, இந்த மாதிரி பெரிய கேணி. இது நிறையா மரங்க இருக்குது. நாட்டு சீத்தா, பெரிய பெரிய சப்போட்டா மரங்க எல்லாரும் காய்க்கும். போனது கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம். அதிகமாக யாரும் இதெல்லாம் பறிக்கிறது இல்லை. எல்லாமே குரங்குகளுக்கும் மயில்களுக்கும் தான். மயில் பறவை எல்லாம் நிறையா இருக்குது. அது போக மிச்சம் இருக்கிறதா ஆள் வேலை பார்க்குறவங்க பராமரிப்பால் கொஞ்சம் பறிப்பா, அவ்வளோதான்.